Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من قرأ حرفا من كتاب الله فله به حسنة والحسنة بعشر أمثالها صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய பிரிவும் சர்வாத்தும் எபெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னார் பிராப்தம் முடிவாத உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற இனி வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒரு புனிதமிக்க ரஹ்மத் பொருந்திய ஒரு மாதமான ரமலான் மாதத்துடைய முதலாவது ஜும்ஆவில் நாம் அடைந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த மாதத்தில் முழுமையாக அவன் கடமையாக்கிய அனைத்து அமல்களையும் முழுமையாக செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது அதுக்கென்று ஒரு சில அடையாளத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்கிறார். அது என்ன அடையாளம் என்றால் ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலான் மாதம் இருக்கிறது அல்லவா, அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதாக அல்லாஹ் தஆலா தன் வேதத்தில் சொல்லி காட்டுகின்றான். ஆக நாம் அனுதினமும் ஓதக்கூடிய திருக்குர்ஆனானது இந்த மாதத்தில் இறக்கி அருளப்பட்டதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். நாம் கடந்த ஜும்ஆவில் கூட ரமலான் மாசத்தை பற்றி நாம் கொஞ்சம் ஓரளவு தெரிந்திருந்தோம். அந்த வரிசையில இந்த மாசத்தில் இறக்கி அருளப்பட்ட திருக்குர்ஆன் நாம் ஒவ்வொரு வாரம் ஜும்ஆவில் கூட குர்ஆன் பத்தி தான் பேசியிருக்கிறோம் இல்லைங்களா. எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் குர்ஆனை தொடாமல் வராது. எந்த ஒரு விஷயத்தை தலைப்படுத்தி பேசினாலும் குர்ஆனுடைய சம்பந்தம் இல்லாமல் எந்த ஒரு தலைப்பையும் பேச முடியாது. ஏன்னா எல்லா நாளும் சரி. இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னா குர்ஆனாக இருந்ததாங்க மனிதமார் சொல்லுவாங்க. ஒரு சஹாபி கேட்கறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது? அப்ப சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது சொன்னா குர்ஆனாக தான் இருந்தது. அப்ப நபியுடைய வாழ்க்கையும் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கற்று தந்த ஒரு வாழ்க்கை வழிமுறையே குர்ஆன் தான். நாம் பின்பற்றக்கூடிய மற்ற அமல்கள் கூட எப்படி சொன்னா குர்ஆனை தொட்டு வந்ததாக இருக்கிறது. குர்ஆனை தவிர்த்து இந்த சமுதாயத்தை தனித்து பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் என்பது எவ்வளவு மகத்துவமிக்க ஒரு வேதம் என்றால் திருக்குர்ஆன் இந்த குர்ஆனுடைய ஆரம்ப வசனம் பார்த்துங்க. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி எப்படி சொல்றது சொன்னா முதலாவதாக தன்னிலை விளக்கம் அளிக்கிறது. இந்த குர்ஆன் என்பது லா ரைப ஃபீஹி, இந்த வேதத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, சந்தேகப்படக்கூடிய இந்த வேதத்தில் எதுவுமே இல்லை என்று தன்னை பற்றி பறைசாற்றிக் கொண்டு இந்த குர்ஆன் சொல்கிறது. ஏன் சொன்னா இத சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் 100க்கு 100 உண்மை. ஏனென்றால் இந்த திருக்குர்ஆன் என்பது மனித வார்த்தை இல்ல, இறைவனின் வார்த்தை. கலாமுல்லாஹ் சொல்றாங்க, கலாமுல் இன்சான் சொல்ல மாட்டாங்க. கலாமுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது எப்படி சொன்னா ஏதோ அன்னைக்கு மட்டும் பேசணும் அன்னைக்கு மட்டும் சொல்லணும் என்பது அல்ல.
உலகம் இறுதி வரைக்கும் வரக்கூடிய சமுதாயத்திற்கு பொருத்தமான விஷயத்தை தான் திருக்குர்ஆன் பேசும். குர்ஆன் எழுதிய காலத்திலிருந்து நவீன வசதியில் கொண்ட இந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்க சொன்னா அன்னைக்கு பேசிய வார்த்தைக்கு அன்னைக்கு காலத்துக்கு அந்த வார்த்தை பொருந்தியது, அதே வார்த்தை இந்த காலத்துக்கு பொருந்துகிறது. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் பல நூற்றாண்டுகள் காலத்து சென்றாலும் கூட அந்த காலத்து வாழக்கூடிய மக்களுக்கு அதே ஆயத்து பொருந்தும். என்ன திருக்குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் வேதத்தை சொல்லி காட்டி குர்ஆன் பத்தி அல்லாஹ் சொல்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகீர். நிச்சயமாக நாம் இந்த வேதத்தை, இந்த குர்ஆனை நாம் மிக எளிதாக ஆக்கியிருக்கின்றோம். எதுக்காக? லிذிக்ரி, சிந்திப்பதற்கு, சிந்தித்துக் கொள்ள, படிப்பினை பெற்றுக்கொள்ள, நல்லுணர்வு பெற்றுக்கொள்ள, எல்லா விஷயத்திலும் பார்த்தீங்க சொன்னா திருக்குர்ஆன் என்பது மிகவும் எளிதான ஒரு வேதமாக இருக்கிறது. எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் அல்லாஹ் அந்த கேள்வி கேட்கிறான், பஹல் மின் முத்தகீர், யாராவது சிந்திக்க முடியுங்களா கேட்கலாம். சிந்திப்போர் யாரும் இருக்காங்களா? அதாவது இவ்வளவு எளிதான வேதத்தை நாம் கொடுத்திருக்கிறோம், அந்த வேதத்தை பற்றி யாராவது சிந்திக்கக்கூடிய மக்கள் யாராவது இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அந்த வரிசையில திருக்குர்ஆன் மிகவும் அற்புதமான ஒரு வேதம். குர்ஆன் பற்றி பல இடத்துல அல்லாஹ் தஆலா பல குர்ஆன் பற்றிய குர்ஆனுடைய தனித்துவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பல ஆயத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அது குறிப்பாக எப்படி சொல்றேன்னு சொன்னா அல்லாஹ் இன்னொரு ஆயத்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வலோ கான மின் இன்தி பைனில்லாஹி. இந்த திருக்குர்ஆன் என்பது அல்லாஹ் அல்லாத மற்ற மனிதராக இயற்றிய ஒரு வேதமாக இருக்குமேயானால் லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா, அது ஏகப்பட்ட முரண்பட்ட விஷயத்தை என்ன செய்வாங்களா மக்கள் பார்த்து பார்ப்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப முரண்பாடு இல்லாத ஒன்று கொண்டு என்ன செய்யல அத சொல்றாங்க, ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும், இன்னொரு ஆயத்து என்ன சொன்னா இன்னொரு ஆயத்துக்கு விளக்கமாக இருக்கும். இதுதான் திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆன் சம்பந்தப்பட்ட குர்ஆன் எதையெல்லாம் தொடர்பு படுத்தியிருக்கிறதோ அந்த விஷயமானது மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுள்ளதை நம்ம செய்யறோம், நாம் காணலாம். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் இருக்கு. முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆஹிர் சொல்லிட்டே போகலாம் இல்லைங்களா? ஆனா அதே நேரத்துல எல்லா மாதத்தையும் விட ரமலான் மாசம் என்னதுங்க ஒரு சிறப்பான மாதமாக சொல்லப்படும். அது என்ன காரணம் சொல்லும் பொழுது நம்ம ஆரம்பத்தில் ஓதி காண்பிக்கப்பட்ட ஆயத்து தான். அல்லாஹ் என்ன சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாசத்துல தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதனால ரமலான் மாசம் ஒரு சிறப்பான மாதமாக சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலாவுக்கு பணி செய்யக்கூடிய ஏகப்பட்ட மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். எல்லா மலக்குமார்கள், ஏகப்பட்ட கணக்கு இல்லாத மலக்குமார்கள் என்ன செய்றாங்க, அல்லாஹ் தஆலா சொன்னா செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மலக்குமார்களிலேயே தலைமைத்துவம் பெற்ற மலக்கு யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எதுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஒரு அந்தஸ்து தலைமைத்துவத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, குர்ஆனை கொண்டு வந்த காரணத்தினால் குர்ஆன் அவதான் கொண்டு வந்தாங்க. வஹீ மூலமாக அல்லாஹ் கிட்ட இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொன்னா குர்ஆனை சுமந்து கொண்டு வந்தாங்க. அதனால அவங்க என்ன பேருங்க, முகர்ரபுல் அம்லாக், அதாவது மலக்குமாரி மிகவும் அல்லாஹ் மிகவும் நெருக்கமானவர். அது மட்டுமல்ல மலக்குமாருடைய தலைவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா மாதங்கள்ல அது அது இரவு இல்லை, எல்லா இரவும் தாங்க, எல்லா இரவும் நல்ல இரவு தான். ஆனா அதே நேரத்துல ரமலானோட இரவு இருக்கு. அந்த இரவை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அதாவது சொல்றாங்க இல்லையா, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவுக்கு எதுக்கு அந்த அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுத்தான்னு சொன்னா இன்னா அன்ஸல்னாஹு, நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை இறக்கி அறிந்தோம் ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவில் என்ன செஞ்சோம், நாம் குர்ஆன் இறக்கி தந்தோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக குர்ஆன் லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கி அருளப்பட்டதனால அந்த இரவுக்கு என்ன சிறப்பு, 1000 மாதங்களோட சிறந்த இரவு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ சமுதாயம் சென்று விட்டது. எல்லா சமுதாயம் சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலம் முதல் கொண்டு இந்த வரைக்கும் பார்த்தீங்க சொன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ சமுதாயம் வாழ்ந்து சென்று விட்டது. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த சமுதாயத்தில் சிறந்த சொல்றது யாரு தெரியுமா, நம்ம இதை அல்லாஹ் சொல்றான், குத்துன கையில உம்மத், மிக சிறந்த சமுதாயம். என்ன காரணம் தெரியுமா, நாம் தான் குர்ஆனை பற்றி இருந்தோம், நவதாலத்தில் குர்ஆன் தந்திருக்கிறான். அதை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த குர்ஆன் என்பது எல்லா நேரங்களும் சரி
அதோடு சம்பந்தப்பட்ட மனிதர் என்ன செய்ய சொன்னா ஒரு தலைமைத்துவம் மிக்க ஒரு சிறப்பு அந்தஸ்து மிக்க ஒரு விஷயமாக அது மாற்றிடும். அதான் குர்ஆனின் மகத்துவம். அதே நேரத்துல குர்ஆனுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குங்க. எந்த ஒரு புத்தகத்துக்குமே இல்லாத ஒரு சிறப்பு என்ன சொன்னா குர்ஆன் ஓதும் பொழுது குர்ஆன்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அதாவது மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அதாவது யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதுவாரோ, ஒரு வார்த்தை இல்ல ஒரு எழுத்து அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஓதுன்னு சொன்னா பலஹு பிஹி ஹஸனா, அந்த ஒரு எழுத்துக்கு பகரமாக ஒரு நன்மை இருக்கு. என்ன மாதிரி நன்மை சொன்னா வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, அது போல 10 மடங்கு நன்மை ஒரு எழுத்துக்கு இருக்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா எத்தனை எழுத்து அதுல இருக்கு. ஒரு சூரா பக்கரா ஓதுவோம், அது எத்தனை எழுத்து அதுல வருது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் ஓதக்கூடிய ஹாஃபிஸ்மார்கள், குர்ஆன் ஓதக்கூடிய மதரசா மாணவர்கள், குர்ஆன் ஓதக்கூடிய ஒவ்வொரு மூமினான பெண்களும் சரி ஆண்களும் சரி இவங்களாம் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க குர்ஆன் இருக்குது சொன்னா வாழக்கூடிய ஒரு நேர்வழி காட்டியாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அவன் கடைசி நேரத்துல சொன்ன விஷயம் தெரியுமா, நான் உங்ககிட்ட 2 விஷயத்தை என்ன செய்யறேன், நான் விட்டுட்டு போறேன். அது ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய வேதம். அந்த வேதத்தை பற்றி பிரித்திருக்கும் காலமெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்களா, நபியுடைய உம்மத்தான நாம் தவறான பாதைக்கு போவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே நேரத்தில் சொல்லி காட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. ஆனா நமக்கு என்ன செய்யுங்க, குர்ஆன் இருக்கு, குர்ஆனின் வார்த்தை நம்ம கிட்ட இருக்கு. நம்ம வாழும் வழிகாட்டியாக முதலில் முத்தகி, நான் ரொம்ப சொன்ன ஆரம்ப ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அது குர்ஆனுக்கு சந்தேகமும் கிடையாது, குர்ஆன் வேதத்தில் எந்த விதமான சந்தேகமான விஷயமும் கிடையாது. அதே நேரத்துல குர்ஆனுடைய ஒரு பணி என்ன தெரியுமா, முதலில் முத்தகி, அது முத்தகின்றது ஒரு நேர் வழிகாட்டி. இன்னும் கூட ஹிதாயத் பெறும் நோக்கத்தில் அவன் குர்ஆன் எடுத்து ஓதணும்னு சொன்னா குர்ஆன் என்ன செய்யும், அந்த மனிதனுக்கு நேரான பாதையை காட்டும் இல்லைங்களா. அதுக்கு பல உதாரணம் சொல்லலாம். குறிப்பிட்ட ஒரு உதாரணம் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவம், அதே கேட்ட சம்பவம் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. உமர் இந்த சம்பவத்தை அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த உமர் வந்து இஸ்லாம் ஏற்றது எப்படி தெரியுங்களா, எல்லாம் ஒரு பல பயனை கேட்டுருவோம். உமர் எப்படி இஸ்லாம் ஏற்றாங்க, அவனோட தங்கையும் தங்களுடைய கணவர் இஸ்லாத்தின் செய்தியை கேட்டு அவங்களை அடிக்க பாய்ந்து இல்லைங்களா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தங்களுடைய அந்த ஈமான் உறுதியை பார்த்து கடைசியில அவன் மனசு இறங்கி அந்த குர்ஆன் ஓதி கொண்ட தங்கையை கேட்கற என்னமா படிச்சிருக்கன்னு கேட்கறாங்க. அந்த தங்கை என்ன செய்யறாங்க, நீ சுத்தமா இல்ல அசுத்தமா இருக்கிற போய் என்ன செய்யறாங்க, சுத்தப்பட்டு வர சொல்றாங்க. கைகால் முகத்துக்காக என்ன செய்யறாங்க, குர்ஆனுடைய சில பிரதிகளை கொடுக்குறாங்க. குர்ஆன் என்பது இங்கதான் புத்தகமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த குர்ஆன் எப்படி இருந்துன்னு சொன்னா, ஈச்சமர ஓலையிலிருந்து குர்ஆன் எழுதப்பட்டது, ஒட்டகை எலும்புல குர்ஆன் எழுதப்பட்ட அப்பதான் குர்ஆன் இருந்தது அந்த காலத்துல இல்லைங்களா. அது சில ஏடுகள குர்ஆன் எழுதப்பட்டிருந்தது. அந்த நேரத்துல அவர் படித்திருந்த குர்ஆன் எடுத்து பார்க்கறாங்க. என்ன பார்க்கறாங்க தெரியுமா, சூரத்து தாஹாவுடைய அந்த அத்தியாயத்தை பார்க்கறாங்க. தாஹா மா அன்ஸல்னா அலைக குர்ஆன் தஷ்கா இல்லா தذكرۃ லிமன் யக்ஷா துஷல் அல்லாஹ் வரக்கூடிய அந்த ஆயத்து. கடைசில அந்த ஆயத்தை படிச்சிட்டே வராங்க, உமர் படிச்சிட்டே வராங்க. அவங்க ஆல்ரெடி அறிவு முதல்ல அறிவு வார்த்தை அவங்களுக்கு புரியுது. அந்த நேரத்துல படிச்சிட்டே வர குர்ஆன் ஆயத்தை படிச்சிட்டே வராங்க. இன்னனி அனல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் என்று அந்த வசனம் வருது. அந்த ஆயத்தை பார்த்தோன்னு கண்கள் கண்ணீர் தந்து முன்னே செய்யறாங்க. ஒரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி சென்று கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தா இருந்தது வரலாறு. அப்ப என்ன சொன்னா, நம்ம குர்ஆன் யாரு ஹிதாயத்தை பெறும் நோக்கத்துல குர்ஆனை பார்த்தாலும் குர்ஆன் என்ன செய்யும், ஹிதாயத்தை காட்டும். அதே நேரத்துல அறிவியல் ரீதியாக குர்ஆனை அணுகினால் அந்த அறிவியல் குர்ஆன் பதில் சொல்லும். மருத்துவ ரீதியாக குர்ஆனை அணுகினால் மருத்துவர்களுக்கு தெரியுமா, அது குர்ஆன் வழிகாட்டும். குர்ஆனுக்கு எல்லா விதமும் இருக்கு, எல்லா விஷயமும் இருக்கு. அற்புதமாக விளக்கும் ஒரு திருக்குர்ஆன். இங்க மேல குர்ஆன் இருக்கு. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா குர்ஆன் எப்படி தெரியுமா, ஏதோ புதுமை கணிதம் சொன்னா குர்ஆன் எடுத்து வைக்க தான் செய்யறோம். ஃபர்ஸ்ட் போது குர்ஆன் பாக்ஸ் தான் போகும். அது கூட பார்த்தா குர்ஆன் முன்னால குர்ஆன் அப்படியே கொண்டு போவாங்க. நீங்க குர்ஆன் ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்கீங்க சொன்னா நான் வீடு கட்டிடுவாங்க. முதல்ல செய்யற குர்ஆன் பாக்ஸ்ல உள்ள வைக்கிறாங்க. மூடப்பட்ட குர்ஆன் அப்படியே தான் இருக்கும். மூடப்பட்ட குர்ஆன் எப்படி இருக்கும், எப்படி அந்த பாக்ஸ்ல அதை சேவ் பண்ணி மேல எடுத்து வைக்கிறாங்களோ அதே குர்ஆன் இருக்கும். கடைசிக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஓத தெரியாது.
ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நீங்க வந்து பெரும்பாலான இடங்கள்ல வந்து நீங்க மதரசா அதிகமாயிருச்சு இல்லைங்களா, ஓதக்கூடிய மக்களும் அதிகமாயிட்டாங்க. என்ன வருத்தம் தெரியுமா, குர்ஆனை வந்து குர்ஆன் விளங்கி ஓதுவதுங்க. எதுக்கு குர்ஆன் அல்லாஹ் கொடுத்தா, அல்லாஹ் சொன்ன முடியல, அல்லாஹ் சொன்னா பகல் முத்தக்கி குர்ஆன் சிந்திக்க வேண்டாமா அல்ல கேட்கிறான். நம்ம ஒரு ஆயத்தை ஓதுறோம், அந்த ஆயத்தை ஓதும் பொழுது நம்ம என்ன செய்யணும், நீங்க வந்து குர்ஆனுக்கான தஃப்சீர், குர்ஆனுக்கான மொழி மாற்றம் ஏகப்பட்டது வந்துருச்சு. இன்னைக்கு எல்லா மொழியிலும் வந்துருச்சு. தமிழ்ல குர்ஆன் தஃப்சீர் வந்துருச்சு, மலையாளத்துல குர்ஆன் தஃப்சீர் வந்திருக்கு, எல்லா இடத்துலயும் குர்ஆன் தஃப்சீர் வந்திருக்கு. நம்ம ஓதக்கூடிய இந்த ஆயத்து என்ன சொல்கிறது என்று பார்த்து வச்சீங்களேன், நம்ம கல்புக்குள்ள இருந்து ஈமான் வந்துடும். நீங்க வந்து என்ன நினைக்கிறது தெரியுமா, இதெல்லாம் குர்ஆன் வந்து ஏதோ ஓதுறோம் பரவாயில்ல, இந்த கல்விக்கு ஓதுறோம் அப்படி அல்ல. குர்ஆன் நம்ம கிட்ட பேசுகிறது, கலாமுல்லாஹ், அல்லாஹ்வோட வார்த்தை, அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறான். நம்ம குர்ஆன் வந்து எடுத்து ஓத ஓத என்னன்னு சொன்னா குர்ஆன் நம்ம கிட்ட பேசுகிறது, நாம அந்த குர்ஆன் போடுறோம், அல்லாஹ் கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். நீங்களா அல்லாஹ் வந்து ஒவ்வொரு ஆயத்திலும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே விசுவாசிகள் என்று அல்லாஹ் கூப்பிடும் பொழுது ஈமான் கொண்ட நம்மை பார்த்து அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான். விசுவாசிகளே, வெளியே போறோம், அந்த பேருசுக்கு கூப்பிடுறாங்க, நம்ம சொல்லி பார்க்க மாட்டோமா, கண்டிப்பா பார்ப்போம். அல்லாஹ் நம்ம கூப்பிடுறான். விசுவாசிகளே ஈமான் கொள்ளுங்க, விசுவாசிகளே தொழுவுங்க, விசுவாசிகளே நோன்ப கடைபிடிங்க, விசுவாசிகளே ஜகாத் கொடுங்க, விசுவாசிகளே நல்ல தங்களுடைய அமானிதத்தை வந்து பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட மக்களை வந்து யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இந்த வரக்கூடிய வசனம் எல்லாம் ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அழைத்து கூப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். யாருக்கு அது புரியும், யார் வந்து குர்ஆனுடைய ஆயத்தை வந்து விலகி கொண்டு ஓதுவாங்களோ அந்த மக்களுக்கு புரியும் அல்லாஹ் நம்மோட என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா பேசுகிறார். நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ரொம்ப எளிதாகிவிட்டது. நான் ரொம்ப சொன்ன மாதிரி தான், குர்ஆன் படிப்பது எளிது இல்லைங்களா, இருந்த இடத்துல குர்ஆனை படிக்கலாம், ஆன்லைன்ல படிக்கலாம், மாசா போய் படிக்கலாம், அப்படி வந்து நீங்க கேட்கலாம். நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க, நம்ம தேடி சென்று படித்த கல்வி என்பது வேறு. நீங்க வந்து வரவழைத்து படிக்கிறாங்க, கல்வி வரவழைக்கிறாங்க, அங்கே மதிப்பு தெரியல. இமாம் எங்கேயும் இருப்பாங்க, மாணவர் எங்கேயும் இருப்பாங்க, ஆன்லைன்ல குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க. குர்ஆன் வந்து அந்த ஓதக்கூடிய மாணவர்கள் ஓதுறாரா இல்லையா என்பது இமாமுக்கு தெரியாது இல்லைங்களா. ஏன் சொன்னா நீங்க அப்படிதான் காலத்து போயிருக்கு. அப்ப அந்த மாதிரி காலகட்டத்துல என்ன செய்யுங்க, அல்லாஹ் பயந்து வாழ வேண்டும். குர்ஆன் என்பது ஒரு அற்புதமான வழிகாட்டியது. அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யாருடைய கல்புக்குள்ள வந்து குர்ஆனுடைய எந்த ஒரு ஆயுதமே மனப்பாடம் இல்லையோ, அது மனசு எப்படி சொன்ன கல்வி எப்படி கல்வி தெரியுமா, பாடான பில்டிங் போட்டது. ஒரு பில்டிங் கட்டிட்டாங்க, அந்த பில்டிங் கட்டி அது வந்து பாடஞ்சு போச்சு சொன்னா எப்போ வருத்தப்படுவோம் நீங்களா. ஏன்னா யாரும் குடியிருக்காம யாரும் யூஸ் பண்ணாம அது வந்து அந்த வீடு வந்து பாழஞ்சு போச்சு சொன்னா ரொம்ப வருத்தப்படுவோம் இல்லைங்களா. அதுக்கு ஈக்குவல் என்ன தெரியுமா, யாருடைய கல்புக்குள்ள எல்லாமே மனப்பாடம் இருக்கு, குர்ஆன் ஆயத்து மனப்பாடம் இல்ல, ஒரு ஆயத்துக்கு மனப்பாடம் தெரியல என்று இருக்குமையானால் அந்த கல்வி என்ன தெரியுமா, இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி, யாருடைய கல்புக்குள்ள வந்து குர்ஆனுடைய ஒரு ஆயத்து கூட இல்லையோ அது எப்படி சொன்னா கல் பைத்தில் ஹரீப், பாழடைந்து இடிந்து போன வீடுக்கு சமம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து கல்வை வந்து ஒளியாக்கக்கூடிய, கல்வை வந்து பிரகாசமாக்கக்கூடிய ஒரு வேதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். குர்ஆனுக்கு பல பேர் இருக்கு. ஒரு பேர் என்ன தெரியுமா, நூறுன், பிரகாசம் அளிக்கக்கூடியது. குர்ஆனுக்கு பேர் இருக்கு. அப்ப நீங்க பாக்கணுமா இல்லையா, எல்லா விதமான அற்புதமான வேதத்தை கையில வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்யணும், அதை வந்து புறம் தள்ளிவிட்டு எந்த ஒரு சமுதாயம் திருக்குர்ஆனை வந்து அப்புறமாக்கி விட்டு குர்ஆன் தொடர்பெல்லாம் வாழ்வாங்களோ அந்த சமுதாயத்துக்கு வெற்றி என்பதே கிடைக்காதுங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். முந்தைய சமுதாயத்துக்கு எல்லாம் இல்லை, இந்த செல்வத்தை எல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனா நாம அந்த சமுதாயம் பண்ணது வெற்றி நமக்கு இருக்கான்னு பார்த்தா இல்ல. என்ன காரணங்க, குர்ஆனை வச்சிருக்கிறோம் தேவையில்ல, குர்ஆன் மனதோடு விடவில்லை, கல்பனும் குர்ஆன் விடல. குர்ஆன் ஓதிட்டே கூட கல்வி எங்கேயோ போயிருக்கிறது இல்லைங்களா, குர்ஆன் ஓதிட்டே கூட சிந்தனை எங்கேயோ போயிருக்கிறது. அப்ப என்ன சொன்னா குர்ஆன் என்பது மனம் ஒன்றி ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து சஹாபாக்கள் குர்ஆன் ஓதுவாங்களாம். குர்ஆன் ஓதுனாங்க சொன்னா வழியில் சென்று பண்ண செய்வாங்க, அமைதியா இருந்து குர்ஆனை கேட்பாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் அல்லாத மக்கள் கூட என்ன செய்வாங்க, குர்ஆன் இன்று கேட்பாங்க தான் சரித்திரத்தை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுமோ அந்த வீட்டில் வந்து ரஹ்மத்தின் மலக்குகள் இறங்குகிறார்கள். நம்ம கேட்ட ஹதீஸ் தான் அதெல்லாம்.
அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒரு தடவை என்ன செய்றாங்க, நம்ம ரசூலுல்லாஹி வேகமா வராங்க, சஹாபாக்கள் மத்தியில வேகம் வந்து சொல்றாங்க, அபிஷிரு அபிஷிரு, நற்செய்தி பெறுங்க நற்செய்தி பெறுங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அலைஸ தஷ்ஹதுன லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தஆலா வந்து ஏற்கனவே ஏற்று என்னை வந்து அல்லாஹ் தூதரா நீங்க ஏற்றிருக்கீங்களா என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், ஆமா நான் ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ் தஆலா ஏற்கனவே நாங்கள் ஏற்றுக்கிறோம், உங்களை வந்து அல்லாஹ் தூதரா ஏற்றுக்கொள்ள சொல்லும் பொழுது அவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஹாதல் குர்ஆன் சபபுன், இந்த குர்ஆன் இருக்குது, இந்த குர்ஆன் என்பது ஒரு கயிறு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆன் என்பது ஒரு கயிறு, தர்ஃபுஹு பியதில்லாஹ், அதனுடைய ஒரு முனை அல்லாஹ் கிட்ட இருக்கு, குர்ஆனுடைய ஒரு முனை அல்லாஹ்விடம் இருக்கிறது, தர்ஃபுஹு பிஐதீக்கும், அது இன்னொரு முனை உங்க கைகளில் இருக்கிறது சொல்றாங்க, ஃபதமஸ்ஸகு பிஹி, நீங்க அதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஒரு பெரிய கையுடைய ஒரு முனை வந்து அல்லாஹ் கிட்ட இருக்கு, அதே கையுடைய இன்னொரு முனை வந்து நம்ம கிட்ட இருக்கு, அதான் குர்ஆன். ஃபதமஸ்ஸகு பிஹி, அதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், ஃபைன்னகும் லன் ததில்லு வலன் துஹ்லிகு அபதா. அவ்வாறு பற்றி பிடித்து கொண்டு சொன்னா நீங்க எப்பவுமே வழி தவற மாட்டீங்க, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி அழிந்து போக மாட்டீங்க என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன சொன்னா சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நமக்கு வந்து அற்புதமான வேதத்தை வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். எல்லாவற்றுக்கும் மேல குர்ஆனுடைய சில சிஃபத்துகள் இருக்குங்க, சில தன்மைகள். அதாவது ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, சொன்ன ஆரம்பத்துல ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அது குர்ஆனில் தனிப்பட்ட சிறப்பு. அது அதே மாதிரி சொல்லி காட்டுறாங்க, யார் வந்து குர்ஆனை ஓதுவாங்களோ அந்த மக்களுக்கு வந்து மறுமையில் குர்ஆன் என்ன செய்யும், ஷஃபாஅத் செய்யும், சிபாரிசு பண்ணும். அது குர்ஆனு ஷாஃபியுன் வ முஷஃபஉன் வ மாஹிலுன் வ முஸத்திகுன். அதாவது சொல்றாங்க இல்லையா, குர்ஆன் என்பது அது ஓதிய நபருக்கு ஷஃபாஅத் செய்யும், பரிந்துரை செய்யும். அது பரிந்துரை என்பது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி மன் ஜஅலஹு அமாமஹு காதஹு இலல் ஜன்னah, யார் வந்து குர்ஆனை தனக்கு முன்னால் வைத்துக் கொள்வார்களோ, அதோட சட்ட திட்டத்தை, குர்ஆனுடைய விளக்கத்தை, குர்ஆனுடைய தொடர்பை தன் முன்னால் வைத்துக் கொள்வார்களோ, காதஹு இலல் ஜன்னah, அது என்ன செய்யும், சொர்க்கத்தின் பக்கம் அவர் வந்து இழுத்து கொண்டு வரும். அதே நேரத்தில் கமன் ஜஅலஹு கல்ப ظهரிஹி, யார் வந்து குர்ஆனை வந்து தன்னுடைய முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டார்களோ, சாகஹு இலன் நார், அது என்ன செய்யுமா, நரகத்தின் பக்கம் அவர் வந்து இழுத்து கொண்டு செல்லும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக குர்ஆன் யார் ஓதுகின்றார்களோ அவர் பெற்றோருக்கு அல்லாஹ் என்ன செய்யற, மறுமையில கண்ணியம் செய்யறான். பெற்றோருக்கு சாதாரணமா வந்து ஸ்கூல்ல நல்லா படிச்சு என்ன செய்யறாங்க, மாணவர்களுக்கு பெற்றோருக்கு என்ன செய்யறாங்க, சில அவார்ட் கொடுப்பாங்க, நல்லா படிக்கிற மாணவர்கள் சொல்லி, நம்ம அதெல்லாம் விரும்பி போவோம். ஆனா அல்லாஹ் தஆலா அவார்ட் என்ன தெரியுமா, யாருடைய பிள்ளைகள் வந்து குர்ஆன் வந்து ஓதுவாங்களோ அந்த பிள்ளைகளுடைய பெற்றோருக்கு அல்லாஹ் என்ன செய்ய, மறுமையில அல்லாஹ் கண்ணியம் செய்யறான். சிறந்த கண்ணியம் இல்லையா? இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அவார்டு வாங்கினாலும் அதெல்லாம் சாதாரண அவார்டு தான். அல்லாஹ் கிட்ட வாங்குற அவார்டு இல்ல, கியாமத் நாள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மன் கரஅல் குர்ஆன வ அமில பிஹி, யார் வந்து குர்ஆனை ஓதி அதுபடி அமல் செய்வார்களோ, உல்பிஸ வாலிதாஹு தாஜை யௌமல் கியாமா, கியாமத் நாள் எப்படி சொன்னா அவர் பெற்றோருக்கு வந்து என்ன செய்யும், கிரீடம் அணிவிக்கப்படும், கிரீடம் அணிவிக்கப்படும். அதே மாதிரி லவ்ஹு அஹ்ஸன் மின் லவ்ஹி ஷம்ஸி ஃபீ புயூதி துன்யா, அதாவது அந்த கிரீடத்தினுடைய அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி தெரியுமா, இந்த துனியாவுல சூரியனுடைய வெளிச்சத்தை விட மிகவும் பிரகாசிக்கக்கூடிய வெளிச்சமாக அந்த கிரீடம் என்பதாக நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது அப்போ சொல்றாங்க, வமா லன்னுகும் பில்லதி அமில பிஹாதா, குர்ஆன் ஓதிய அந்த மாணவருடைய அந்த பிள்ளையுடைய பெற்றோருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு கண்ணியத்தை செய்யறாரு சொன்னா, குர்ஆனை ஓதக்கூடிய நபருக்கு அல்லாஹ் எவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா செய்வான். அது ஓதி அமல் செய்யணும், நம்மால முடிஞ்சவரை அமல் செய்யணும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அவருடைய வேதத்தை ஓதி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. அதே போல வாழும் காலமெல்லாம் குர்ஆனுடைய தொடர்புல இருக்கும் சமுதாயம் அல்லாஹ் ஆக்கி வருவானாக. அதே போல இது மட்டுமல்ல, நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளும் கூட குர்ஆனுடைய வழி பின்பற்றி வாழும் சமுதாயமாக அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற சமுதாயம் அல்லாஹ் ஆக்கி வருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்